சண்டே எப்போ நான் வீக்கெண்ட் ஆனால் வீட்டுக்கு வந்துடுறது போல் இந்த வாரமும் வந்தாச்சு. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஹைபிஸ்கஸ் டீ ஒன்று போடுறோன்னு சொல்லி செம்பருத்தி ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பிச்சுக்கிட்டாச்சு. பிச்சுட்டு அப்படியே வர வழியில் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கடைக்கெல்லாம் போய் சின்ன சின்ன ஷாப்பிங்லாம் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே பிஸியாக போயிடுச்சு. நம்மளுக்கு சின்ன சின்ன ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு எல்லாம் வரதுக்குள்ளே சரியாக போயிடுச்சு. எனக்கு நான்வெஜ்ஜு நான் ப்ராய்லர் சிக்கன் மட்டும்தான் சாப்பிடுவேன். நாட்டுக்கோழி எப்பவுமே சாப்பிட மாட்டேன். அது இன்னும் ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ உயிரோடு இருக்கும். அது நமக்காக எதுக்கு சாவறது அப்படி சொல்லிட்டு நான் அதை எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். மேக்ஸிமம் நான் தான் கடைக்கு போனாலும் நான் அதை வாங்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். ஸோ இந்த வாரம் அந்த சிக்கன் கடைக்காரங்க கிட்ட இருந்து விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு வந்தேன். போன டைம் போகும்போதே நான் ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க க்ளீன் பண்ணி வச்சிட சொன்னாங்க. பட் பார்த்தா நான் முன்னாடியே சொல்லியும் க்ளீன் பண்ணிட்டு முழு கோழி அப்படியே வச்சுருந்தாங்க. என் முன்னாடியே கட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே ஐயோ எதுக்குடா சொன்னோன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சு. அப்படியே சரி ஓகே என்ன பண்ணுறது நம்ம சொல்லிட்டோமேன்னு சொல்லி வாங்கியாச்சு. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சு இந்த மரம் இன்னும் இந்த பச்சை வாழை பழுக்கவே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு மாதம் முன்னாடியே காட்டேன். பட் ஸ்டில் இன்னும் பழுக்கவே இல்லை. மரம் ஃபுல்லாக பெரிய தாராக இருக்குது. எப்போ பழுத்து வரும்னு ஒரே ஆர்வமாக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதான், இந்த சண்டே முடிஞ்சு போச்சு. நாள் ஃபுல்லாக கடைக்கு வெளியில் அங்கே எங்கே போயிட்டு சின்னதாக கோவில் அது இதுன்னு போய் இன்னைக்கு டே ஃபுல்லாக போய் முடிஞ்சிருச்சு. அப்புறம் எனக்கு யூஸ்வலாகவே டீ குடிக்க ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு 4 டீ 5 டீனாலும் குடிச்சிடும். அது எனக்கு ஒரு டிப்ரெஷன் போன மாதிரி குடிச்சிடும். பட் அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை. நீங்களும் அப்படி எடுத்துக்காதீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன்.